வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வெவ்வேறு விதமாக ப்ரெசென்ட் ஆன 2 பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு பேஷண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு 32-year-old ஃபீமேல் பேஷண்ட் லாக்டவுன் டைமில் பிரெஸ்ட்டில் ஒரு சின்ன கட்டி இருக்கிறத பார்த்து ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போனாங்க. அந்த டாக்டர் கிளினிக்கலாக அவங்கள செக் பண்ணிட்டு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி அது கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணாங்க. ஸ்கேனில் இந்த 2 சென்டிமீட்டருக்கான கட்டியை தவிர சின்னதாக சில கட்டிங்க பிரெஸ்ட்டில் இருக்கிறது தெரிய வந்தது. ஆனால் ஹோல் பாடி பெட்-சிடி ஸ்கேனில் அந்த கட்டி வேறு எங்கேயும் பரவலைன்றது டயக்னோஸ் ஆச்சு. அந்த ட்ரீட் பண்ணுற டாக்டர் பேஷண்ட்டுக்கு இது மல்டி சென்ட்ரிக் டியூமர், இந்த டியூமரில் நம்ம கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பேஷண்ட்டுக்கு இதில் உடன்பாடு இருக்குல்ல, அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, லாக்டவுன் இருந்ததுனால மற்ற ஒப்பீனியனும் எடுக்காமல் அவங்க சில ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிக்கு போயிட்டாங்க. 6 மாதத்தில் இந்த பேஷண்ட்டுக்கு கட்டி பெருசாக வளர்ந்து அவங்களுக்கு வலி ஏற்பட்டதுனால எங்கள்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தாங்க. கன்சல்டேஷனுக்கு வந்தப்போ நம்ம கிளினிக்கலி எக்ஸாமின் பண்ணுறப்போ அந்த கட்டினது கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட்டை இன்வால்வ் பண்ணியிருந்துச்சு. அவங்களுக்கு அதனால் வலி ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போது அந்த கட்டி எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் பெட்-சிடி ஸ்கேனை ரிப்பீட் பண்ணோம். பெட்-சிடி ஸ்கேனில் அந்த கட்டி லங்ஸ், லிவர் மற்றும் போன்ஸ்க்கெல்லாம் பரவி இருக்கிறது தெரிய வந்துச்சு. இனிஷியலாக அர்லி ஸ்டேஜில் இருந்த இந்த கேன்சர் இந்த 6 மாத டிலேனால் ஸ்டேஜ் 4ஆக மாறி இருக்கிறத நம்ம கவனித்தோம். இந்த ஸ்டேஜில் நாங்கள் பேஷண்ட்டுக்கு மறுபடியும் ப்ராப்பராக கவுன்சிலிங் பண்ணி ட்ரீட்மெண்ட்கான இம்பார்ட்டன்ஸை புரிய வச்சதுக்கப்புறமா பேஷண்ட் கீமோதெரப்பி எடுக்க சம்மதிச்சாங்க. இந்த பேஷண்ட் ஸ்டோரியில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த பேஷண்ட்டுக்கு இருந்த பிரெஸ்ட் கேன்சரில் நாம் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தால் அவங்களுக்கு க்யூர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த 6 months டிலே பண்ணதுனால அந்த கேன்சர்ன்றது வேகமாக வளர்ந்து வேறு பக்கம்லாம் பரவுனதுனால அது ஸ்டேஜ் 4ஆக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் 4ல் நம்ம கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணவே முடியாது. அதை டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரெஸ்ட் கேன்சரில் பிரெஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய சர்ஜரியை நம்ம சில பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அதில் ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் தான் இந்த மல்டி சென்ட்ரிக் பிரெஸ்ட் டியூமர்னு சொல்லுவோம். இந்த மல்டி சென்ட்ரிக் பிரெஸ்ட் டியூமரில் சின்னதாக மறுபடியும் கட்டி வளரக்கூடிய ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுறப்போ அந்த ஒப்பீனியனில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா 2வது அல்லது 3வது ஒப்பீனியன் வாங்குறதுல தவறு இல்லை. ஆனால் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விடும்போது இந்த மாதிரி க்யூர் ஆகக்கூடிய கேன்சர் க்யூர் ஆகாத ஸ்டேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய தவறான முடிவு நம்ம லைஃப்கே ரிஸ்க்காக முடியும்ன்றதை மறக்கக்கூடாது. நன்றி.